திப்பு சுல்தான் வந்து நேரடியா திருவண்ணாமலையில என்னுடைய முன்னோர்களிடம் இருந்து மூவபிள் அசட்ஸ், வைரம், வைடூரியங்கள், தங்கங்கள், இந்த கோவிலை நடத்தி கொண்டிருந்த என்னுடைய முன்னோர்கள், தொண்டை மண்டல சேவையாளர்கள், அவர்களுடைய அசட்ஸ், கோவிலை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பொக்கிஷம், தானிய களஞ்சியம் உட்பட கொள்ளையடித்து சென்றான். இது நான் சொல்ல வரலாற்று டாக்குமெண்ட் ஆயிருக்கு. நான் ஒன்னும் குக்கப் பண்ணல, டாக்குமெண்ட் ஆயிருக்கு. மூவபிள் அசட்ஸ் எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து தூக்கி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு சரி, அட்லீஸ்ட் நம்ம உழைச்சி இந்த கோவிலை நடத்தி சனாதன இந்து தர்மத்தை உயிரோட வச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். என்னுடைய முன்னோர்கள் தொடர்ந்து நடத்தினாங்க. ஆனா அதுவும் இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சி வந்து அவனுங்க வந்து கோயிலையும் பிடிக்கிட்டாங்க, இமோவபிள் அசட்ஸையும் பிடிக்கிட்டாங்க. எங்களுக்கு கோவில் வந்து வெறும் வாழ்க்கை என்ன, வருமானத்திற்கான வழி கிடையாதுங்க. அது எங்கள் வாழ்க்கை, ஃபர்தரிங் ஆஃப் த லைஃப். பிறந்தாலும், பேர் வச்சாலும், இருந்தாலும், திருமணம் பண்ணாலும், காலையில எங்களுக்கு ஆனந்தமா இருந்தாலும், மாலையில டிப்ரெஷன்ல இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நாங்க போற இடம் கோயில். செத்தாலும் கோயில் மடப்பள்ளியில இருந்து நெருப்பு வந்துதான் எரிச்சாகணும். கல்யாணம்னாலும் கோயில்ல இருந்து மாலை வரணும். கோயிலே கதின்னு வாழ்ந்த கோயில் குடிகள் நாங்க, கோயில் பெருங்குடிகள். சில பேர் கமெண்ட் போடுங்க, இல்ல பிரிட்டிஷ் கொடுங்கோல் அரசு எடுத்துச்சுன்னு சொல்லுங்க, ஏன் கிறிஸ்தவன் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்றும் கிறிஸ்தவ அரசாங்கம். அவங்களுடைய அபிஷியல் ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டி. அவங்க செக்யூலர் கிடையாது. அமெரிக்கா தான் செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன்.